வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை எழுதிய ஒரு கவி: உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம், உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து, உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து, உன் மனம் உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி, உன் மனம் உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி, உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ, உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ. உன்னுள்ளே அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாகி, உன்னுள்ளே தெய்வம் அறிவு இரண்டும் ஒன்றாகி, உற்றுப்பார் இரண்டும் ஒன்றாக தோன்றும், உற்றுப்பார் இரண்டும் ஒன்றாக தோன்றும். உன்னுள்ளே அறிவை, உன்னுள்ளே அறிவையும் தெய்வையும் ஒன்றாக உணர்ந்தால், உன்னுள்ளே அறிவையும் தெய்வமும் ஒன்றாக உணர்ந்தால், உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோராவார், உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோராவார். வாழ்க வளமுடன். நாம் செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம், சொல்லுகின்ற சொல் அத்துணையும் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து, நம் மனம் தியானத்தின் மூலமாக உள்ளே திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டுவது உண்மை தெய்வம் என்றோ அப்படின்னு சொல்கிறார். என்னது உண்மை தெய்வம்? இவ்வளவு நாள் நாம் வணங்கி கொண்டிருந்தது பொய் தெய்வமா என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். உண்மை தெய்வம் எது என்று சொன்னால், உன்னுள்ளே தெய்வமே அறிவாக இருக்கிற உண்மையை நீ உணர்ந்து கொள்ளணும். நிறைய பேர் அது உணர்ந்து கொள்ளாததனால் வெளியில் இருக்கின்ற உருவ வழிபாட்டை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய எல்லை கட்டிய நிலை. ஆனால் இங்கே உண்மையை உணர்ந்திட்டால் தெய்வம் அறிவு இரண்டும் ஒன்றாய் காண்பாய் நீ. அதாவது உனக்குள்ளே மறைபொருளாக அறிவு இருக்கிறது. அதுதான் சொல்வார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, உடலுக்குள் உயிர், உயிருக்குள் மெய்ப்பொருளாய் அறிவு. அதைத்தான் பட்டினத்தாரும் சொல்லுகிறார். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றிருந்து நலனடைந்தேன் பூரணமே. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் எனக்குள் இருந்ததனால் உள்ளே இருந்த உன்னை என்னால் உணர முடியவில்லை சுவாமி என்று பட்டினத்தார் புலம்புகிறார். ஆனால் வேதாத்ரி மகரிஷி விஞ்ஞானபூர்வமாக உன் உள்ளே தியானத்தின் மூலமாக உள்போகணும். மனம் இவ்வளவு நாள் வெளி டிராவல், அவுட்டர் டிராவல் இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு இன்னர் டிராவலை கற்றுக் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. தியானத்தின் மூலமாக உன் மனதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் மனம் ஒடுங்கி உயிராக மாறிவிடும். அந்த உயிருக்குள் அறிவாக இருப்பதை நீ உற்று பார்த்தால் அறிவும் தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய். அந்த உன்னுள்ளே, உனக்குள்ளே அறிவு தெய்வமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இறைவன் அறிவாக இருக்கிற உண்மையை உணர்ந்து விடுவோம். அப்படி உணர்ந்து விட்டால் அவர்களெல்லாம் நம்முடைய உடன் பிறந்தோர் ஆவார் என்ற ஒரு கருத்தை சொல்வதற்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அறிவுதான் உள்ளே தெய்வமாக இருக்கிற உண்மையை நாம் உணர்ந்திட வேண்டும். அதை கவியரசர் கண்ணதாசன், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. ஏன் அறிவு பொய் சொல்லாது? தெய்வமே உன்னுள் அறிவாக இருப்பதனால் தெய்வம் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை அப்பா. இருந்தாலும் நாம் பழக்கத்தின் காரணமாக யாராவது காவி உடை அணிந்திருந்து தாடி வைத்து கொண்டிருந்தால் அவர்களை சாமி என்று நினைத்து கருதி காலில் விழுகின்ற பழக்கம் இன்னமும் இருந்து கொண்டு நீடித்து கொண்டிருக்கிறது. மாற வேண்டும். ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச
பூனைகளாய் வாடுறீங்க. சீமானின் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.